தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருளை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த செவந்த தக்காளியாக 3 இது எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு இங்கே பாருங்கள், கடுகு 1 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் 2, பெருங்காயம் 1/2 ஸ்பூன், இஞ்சி ஒரு துளி போட்டு, பூண்டு 4-5 பல் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது ரசப்பொடி, நான் எப்படி அரைக்கிறதுன்னு அப்புறமா சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த ரசப்பொடி 1 ஸ்பூன். இது ஏற்கனவே வேக வச்சு மசித்த துவரம் பருப்புலேருந்து ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை தாளிப்புக்கு, கொத்தமல்லி மேலே தூவுறது. இவ்வளோதாம்மா தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி தக்காளி ரசம் பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, வெறும் தக்காளி அரைங்க, அதிலே தண்ணி இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியிற சத்தம் கேட்குது, வடிக்குது பாருங்கள். அது 2 சிவப்பு மிளகாவை சும்மா அப்படி லேசாக போட்டு அதில் போட்டுருங்க. அதை இஞ்சி பூண்டு. இப்போ இதில் பெருங்காயம் போட்டுக்கணும். தாளிப்புக்கு இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் சொன்னேன்ல, ஒரு ஓட்டி வச்சுக்கோங்க தக்காளியன்னு. அந்த தக்காளியை அப்படியே அதில் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் வதக்கினீங்கன்னா போதும், ரொம்ப வதக்கணும் இல்லை. அந்த பச்சை வாசனைக்காக கொஞ்சம் வதக்கணும். பருப்பு ஒரே ஒரு கரண்டி, இதால் ஒரு கரண்டி. இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போக தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி இதில் ஊற்றி வேக விடுவேன். மிக்சி அரைச்சோலையா தக்காளி, அந்த மிக்சியில் இருக்க அந்த தண்ணி ஊற்றி கழுவி இதில் வச்சுருக்கேன். 1 டம்ளர் இதில் வைக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த தேவையான அளவு உப்பு அதை போட்டுக்கோங்க. ரசப்பொடி இது 1 ஸ்பூன், இதையும் இதிலே போட்டுக்கோங்க. இதை அப்படியே கலந்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே ரெடியாக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சுடுச்சு. இதில் நம்ம தக்காளி அரைச்சி மிக்சியில் ஊற்றின தண்ணி, ரசப்பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு எலுமிச்சம்பழமோ புளியோ எதுவுமே தேவையில்லை. இந்த தக்காளியோட புளியே இது நல்லா கொதித்து நல்லா வந்துடும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொத்தமல்லி தூவி இந்த நேரத்தில் இங்கே நல்லா டேஸ்ட் கூட பார்த்துக்கலாம். புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்ட்டு. இது ரொம்ப கொதிக்கணும்னு இல்லைம்மா, ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி முழுக்க கொதித்தாலே போதும். அப்படியே நுர வரும், அப்படியே தளன்னு கொதிக்கும். இந்த பாருங்கள், ரசம் ரெடி ஆகிடுச்சு. கடாயிலேருந்து வர பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.